கஷ்டப்பட்டு உருவாக்குன சன்னிதானம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டியிருக்கிறேன். சரியா? இது ஒரு வரலாறாகவே இருக்கட்டுமே. தமிழ்நாட்டில் முதலியாக சன்னிதானம் காட்டாறு ஓம் சக்தி அம்மன் கோயிலில் விஜயகாந்த் ஐயா சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு இருந்துட்டு போட்டுமே. சரியா? யார் பண்ணாததை நான் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், என்னை புரிஞ்சுட்டு ஒதுங்கிடுங்க தான் சொல்கிறேன். நான் யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் கோயிலுக்கு வாங்க, என்னை தேடி வாங்கன்னு கேட்கல. என்றைக்கும் சொல்கிறேன் பாரு, எவனுக்கும் யாருக்காக பயப்படணுன்ற அவசியம் எனக்கு எப்பவும் என்றைக்கும் எந்த நேரம் எந்த நிமிஷம் எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய வழியில் நான் போயிட்டே இருக்கிறேன். புரியுதா? நான் யாருக்கு எந்த இம்சையும் கொடுக்கறதில்ல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு, நாங்கள் வச்சுருக்கிறோம். இதில் 100 பேர் ஆலோசனை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த 1000 பேர் நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்சாக்கா ஒரே நாள் வாழ முடியாது. எப்படி ஒரே நாள் வாழ முடியாது. மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினச்சா ஒரு நாள் கூட வாழ முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம்